தாம்பத்தியமே தேவையில்லையா? நீங்க நம்ம பண்ற பெரிய தவறே இதாங்க. நான் ரொம்ப நாளா இதை பத்தி பேசணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். குறிப்பா இன்னைக்கு காலங்கள்ல எப்படி காட்டப்படுது அப்படின்னா, தாத்தா பாட்டி அப்படின்னாலே பையன் வீட்டுல கொஞ்ச நாள், பொண்ணு வீட்டுல கொஞ்ச நாள் தங்கி பேரன் பேத்தியை பார்த்துக்கணுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவங்களுக்குன்னு பல வீடுகளில் தனி அறை கூட கிடையாதுங்க. பெட்ரூம் அப்படின்னாலே அது புது தம்பதிகளுக்கும் இளம் வயது தம்பதிகளுக்கும், வயசானவங்க எல்லாம் அவங்க ஹால்ல படுக்கட்டும் நம்பர் ஆக்கிட்டோம். குழந்தை ஸ்கூல்ல விடுறது, பிக்கப் பண்றது, இந்த மாதிரி வேலைகளை அவங்க நிர்ணயம் செஞ்சிட்டோம். அவங்களுக்கும் தாம்பத்தியம் இருக்கு. தாம்பத்தியம் இருக்கு இல்லைங்க, கண்டிப்பா அவங்களுக்கு தாம்பத்தியத்துக்கான அவகாசம் கொடுக்கணும், அதற்கான முக்கியத்துவம் கொடுக்கப்படணும். இப்படிப்பட்ட முன்னோர்கள் வந்தவங்க நம்ம சமுதாயம். இன்னைக்கு சினிமாக்கள்லயும் வீடியோக்கள்லயும் வெப் சீரிஸ்ல என்ன காட்டப்படுது சொன்னா, வயசாயிட்டா தாம்பத்தியம் கிடையாது, இது குற்றம் மாதிரி காட்டப்படுது. நான் சொல்லுவேன், இந்த மாதிரி தவறாக பார்ப்பதுதாங்க குற்றம். எத்தனை வயசானாலும் சரி, எப்படி பசி ஒரு உடலோட தேவையோ அதே போல தாம்பத்தியம் அப்படிங்கிறது உடலுடைய தேவைதான். அதுவும் பூர்த்தி செய்யப்பட்டாதான் அவங்களுடைய வாழ்க்கை ஒரு ஃபுல்ஃபில் ஆனதாக இருக்கும். அதனால தயவு செய்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வயதானவர்களை தவறான கண்ணோட்டத்தில் பார்க்காம அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுங்க.